ஹரே கிருஷ்ணா. நேற்று நாம் இந்த ஸ்ரீ பக்தமாலா அப்படின்ற அந்த கிரந்தத்தினுடைய ஒரு ஆசிரியருடைய ஒரு மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நாம் அந்த கிரந்தத்தை அவர் எப்போ ஏற்றினார், எப்படி ஏற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அக்ரதேவ ஆச்சாரியார் ஸ்ரீ நாராயணதாஸ் இல்லைனா ஸ்ரீ நாபா அப்படிங்கிறவருக்கு இந்த பக்தமாலாங்கிற கிரந்தத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிட்டார் 1666. அப்போ அவர் இந்த கிரந்தத்தை எழுதுறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தகுதியுமே இல்லை, நான் எப்படி எழுத முடியும்? அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய புகழை நம்ம எப்படினாலும் கூட எழுதலாம். ராமருடைய புகழையோ கிருஷ்ணருடைய புகழையோ நம்ம சொல்கிறது சொல்லலாம். ஆனால் பக்தருடைய புகழ் அப்படிங்கிறது அது இன்னும் அன்லிமிட்டடானதே, அதை நான் எப்படி எழுத முடியும்? அந்த அளவுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய குருக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய குரு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இல்லை, உனக்கு எல்லா வைஷ்ணவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால உன்னால் எழுத முடியும், நீ எழுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குரு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆனால் அவர் உடனடியாக அந்த கிரந்தத்தை எழுதலை. அவர் தன்னுடைய குரு கிட்ட அந்த கட்டளையை 100 வருடங்கள் கழித்து தான் அவர் அதை நிறைவேற்றுறாரு. 1766 தான் இந்த புஸ்தகத்தை அவர் கம்பைல் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இந்த கிரந்தத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், இவர் வேதங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய புராணங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்களுடைய சரித்திரத்தில் ஆரம்பித்து சைத்தன்ய மகாபிரபுவினுடைய காலத்துக்கு அப்புறம் தான் இவரும் வர்றாரு. ஸோ நம்மளுடைய சம்பிரதாயத்தில் தான் வர்றாரு. அங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்தியா முழுவதும் பல வேறுபட்ட சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய, அதாவது வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருடைய அந்த புகழையும் இந்த கிரந்தத்தில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இதோடைய ஒரு சிறப்பு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் சம்பிரதாயங்கள் அடிப்படையில் பக்தர்கள் எல்லாருமே பிரிந்திருந்தாங்க. துவைதமாவோ இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவமாவோ இல்லை கௌடி வைஷ்ணவர்கள், இந்த மாதிரி பல விதங்களில் பக்தர்கள் எல்லாமே பிரிந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவருடைய குரு அவர்கிட்ட கட்டளை என்ன அப்படின்னா, வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் நடுவுலையும் ஒரு இணக்கமான ஒரு ஒற்றுமை ஏற்படணும். பக்தர்கள் அனைவருமே புகழுக்குரியவர்கள் தான், அவங்க எல்லாருமே பகவானோட தானே தொடர்பில் இருக்கிறாங்க, அதை நீ இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குரு அவருக்கு கட்டளையிட்டதுனால இவர் அந்த மாதிரி மற்ற அனைத்து சம்பிரதாயங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த பக்தருடைய புகழை இந்த கிரந்தத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இந்த கிரந்தத்துக்கு பேர் பக்த மாலா அப்படின்னு பேர். மாலா இல்லை மாலைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்படின்னா நமக்கு தெரியும், அழகான மலர்களை எடுத்து அந்த மலர்கள்னால் நம்ம தொடுக்கக்கூடிய அந்த அதான் மாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அழகான முத்துக்கள்னால் தொடுக்கப்படக்கூடியதை ஒரு மாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரந்தம் ரொம்ப உன்னதமான அழகான அந்த பக்தர்கள்னால இந்த கிரந்தம் தொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கிரந்தத்துக்கு அவர் பக்த மாலா அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த பக்தமாலா அப்படின்ற இந்த கிரந்தத்தில் 5 விதமான ரசங்களில் பக்தி செய்த அனைத்து பக்தர்களை பற்றின ஒரு சரித்திரமும் இதில் இருக்குது. நமக்கு தெரியும் 5 முக்கியமான ரசம்: சாந்த, தாஸ்ய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. இந்த மாதிரி 5 விதமான ரசங்கள்லையும் பக்தி செய்த அனைத்து பக்தர்களை பற்றியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த கிரந்தமானது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரியமான ஒரு கிரந்தம். ஏன்னா பகவானுடைய பக்தர்களை பற்றின ஒரு புகழ் இந்த கிரந்தத்தில் இருக்கிறதுனால இது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்துக்கு ஸ்ரீ பிரியதாசர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர், பிரியதாஸ் அப்படின்ற அந்த பக்தர் இதுக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். ஸோ இந்த பக்தரும் நம்மளுடைய கௌடி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர் தான். இந்த பிரியதாசர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கோபாலபட்ட கோஸ்வாமி, அப்புறமா ஸ்ரீனிவாசாச்சாரியர், அப்புறமா ஸ்ரீ மனோகரதாஸ், அப்புறமா இவர். ஸோ இந்த மாதிரி அந்த குரு பரம்பராவில் இவர் வர்றாரு. ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் கூட இந்த கிரந்தத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பக்தருடைய சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த பக்தமாலா அப்படிங்கிற ஒரு கிரந்தமானது அதிகாரப்பூர்வமான ஒரு கிரந்தம் அப்படின்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூரும் இந்த கிரந்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த கிரந்தத்தில் நம்ம பல பக்தர்களை பற்றின சரித்திரத்தை புகழை நம்ம அதிகாரப்பூர்வமான ஒரு
அந்த பரம்பரால இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இது நம்ம அனைவருக்குமே வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இது மிக மிக உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அனைவருமே இதை வந்து தெரிந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பயன்படும் விதத்தில் இதை வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.